பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஃப்தார் சிந்தனையில் முஸ்லிம்கள் நோன்பு திறக்கும் பொழுது ஏன் பேரித்தம்பலத்தை முதலாவதாக உண்டு நோன்பு திறக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பேரித்தம்பலத்தை உண்டுதான் முஸ்லிம்களில் அதிகமானோர் நோன்பை திறந்து விடுகின்றனர். நோன்புக்குரிய ஆகாரத்தை ஆரம்பத்திலே உண்ணுகிறார்கள். இது ஏன்? இதன் பின்னணி என்ன என்பதை இன்றைய இந்த சிந்தனையில் பார்க்க இருக்கிறோம். உண்மையில் இந்த நோன்பு அது திறக்கப்படும் பொழுதும் நோக்கப்படும் பொழுதும் பேரித்தம்பலம் உண்ணுவது மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சுன்னாவாக கருதப்படுகிறது. நோன்பு நோக்கும் பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேரித்தம்பலங்களை ஒற்றைப்படையாக சாப்பிட்டு நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதே போல நோன்பு திறக்கும் பொழுதும் இந்த பேரித்தம்பலத்தை ஒற்றைப்படையாக சாப்பிட்டு நோன்பு திறந்த வரலாற்றை நபிமொழிகளில் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பேரித்தம்பலத்தின் பின்னணி என்ன? உண்மையில் நீர் ஆகாரம் இருக்கிறது, ஏனைய உணவுகள் இருக்கின்றன, ஏனைய பழங்களும் இருக்கின்றன. எந்த வகையான பழங்கள் இருந்த பொழுதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதேசத்திலே அதிகமாக காணப்பட்ட இந்த பேரித்தம்பலத்தை கொண்டே அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள், நோன்பை விட்டுவிடவும் செய்திருக்கிறார்கள். இதன் பின்னணி காரணம் என்ன என்பதை சற்று இங்கு அலசுவோம். உண்மையில் அந்த பிரதேசங்களிலே அன்றைய காலங்களிலே அதிகமாக இந்த பேரித்தம்பலம் காணப்பட்டாலும் இதற்கு ஒரு காரணி, ஒரு தூர நோக்கு இருக்கிறது. என்னவென்றால், முஸ்லிம்களாகிய இன்று உலகத்திலே வாழுகின்ற 200 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் நோன்பை திறக்கும் பொழுதும் இந்த பேரித்தம்பலத்தை உண்டுதான் நோன்பு திறப்பதை பார்க்கிறோம். அதற்கான காரணங்கள் ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் முழுக்க நோன்பிருந்து சூரியன் அஸ்தமித்த பிறகு நோன்பை திறப்பதற்காக முதலாவதாக தனது வாயிலே சாப்பிட்ட இந்த பழம் அல்லது உணவு ஆகாரம் என்றால் அது பேரித்தம்பலம். எனவே அதனை பின்பற்றும் முகமாக இன்று முஸ்லிம்கள் பேரித்தம்பலத்தை உண்டுதான் நோன்பு திறக்கிறார்கள். இரண்டாவதாக, இந்த பேரித்தம்பலத்தை முதலாவதாக உண்டு நோன்பு திறப்பதில் மிகப்பெரிய ஆரோக்கியமும் மருத்துவமும் அதிலே இருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த மருத்துவ உலகம் பேரித்தம்பலத்தை ஒரு நோன்பாளி உண்டு அந்த நோன்பை திறப்பதிலே உள்ள நன்மைகள் பலவற்றை அடுக்கி கொண்டு செல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே உண்மையில் நோன்பு விதியாக்கப்படுவதற்கான காரணங்களில் ஒன்று, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இறையச்சம் உள்ளவராக மாற வேண்டும். அதே போல இந்த இறையச்சம் என்பது இறைவன் எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய ஒரு உன்னத இலக்கு. அதே போல நோன்பாளி தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறார். நோன்பு நோட்பவர் தன்னுடைய உடலில் முழுமையான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளையும் இந்த நோன்பு செய்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த நோன்பு திறக்கும் பொழுது சாப்பிடப்படுகின்ற இந்த பேரித்தம்பலம் முதலாவதாக வெறும் வயிற்றோடு, தண்ணீர் ஆகாரம் எதுவுமே இல்லாமல் சுமார் 12 மணித்தியாலங்கள் தொடக்கம் 14 மணித்தியாலங்கள் வரை வெற்று வயிற்றோடு இருந்த ஒரு மனிதன் முதலாவதாக தனது வாயினுள் நுழைக்கின்ற அல்லது மெல்லுகின்ற உணவாக இந்த பேரித்தம்பலம், சர்க்கரை அந்த நாவிலே பட்டவுடன் அவருடைய உடம்பிலே உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. அதே போல அந்த புத்துணர்ச்சி பெறும் பொழுது எல்லா உடல் உறுப்பின் இயக்கங்களும் சீராக அது அமைகின்றது. அதே போலவே இந்த பேரித்தம்பலத்தில் ஏனைய பழங்களை விட நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். பேரித்தம்பலம் பசியின் உணர்வை குறைக்கின்றது.
அதேபோல பேரித்தம்பழம் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்து இரண்டில் நல்ல மூலங்களாகவும் காணப்படுகிறது. அதே போலவே விட்டமின் ஏ, B6 மற்றும் போலிக் அமிலம் மற்றும் பொட்டாசியம், சோடியம், இரும்பு மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த சத்துக்கள் நிறைந்த இந்த பேரித்தம்பழம் முதலாவதாக ஒரு நோன்பாளியின் வயிற்றுக்குள் செல்லும் பொழுது அவருக்கு ஒரு மருத்துவத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தேகத்திலே ஒரு புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. பக்க விளைவுகள் அற்ற இந்த பேரித்தம்பழத்தை முதலாவதாக உண்டு நோன்பு திறப்பதன் மூலமாக ஒரு நோன்பாளி எண்ணற்ற பயன்களை அடைகின்றார். அது உலகம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, மறுமை சார்ந்த பல விடயங்களை அவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த வகையில் தான் இந்த பேரித்தம்பழத்தை முதலாவது உண்டு நோன்பு திறப்பது மார்க்கமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அவருடைய உடலியல் தேவையை நிறைவு செய்யக்கூடிய மருத்துவ குணம் மிக்கதாகவும் அமையப்பெற்றிருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.